ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் எல்லா காயினும் பார்த்துருப்பீங்க. இது ஓட்ட கால்னா, அந்த காலத்தில் எந்த காலம் தெரியல எனக்கு. ஓட்ட கால்னா 1 பைசா, அது பாருங்க 1 பைசா. அதுக்கப்புறம் 2 பைசா பாருங்கள், எவ்வளோ லைன் ஃபுல்லாக 2 பைசா. அது வரைக்கும் 2 பைசா தான். அதுக்கப்புறம் பாருங்கள் 3 பைசா என் லைஃப்பில் நான் பார்த்தது. 3 பைசா இல்லை, அந்த ஓட்ட கால்லேருந்து 3 பைசா வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஆனால் 5 பைசாவை நான் பார்த்துருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்குது. 5 பைசாவுக்கு நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். 90s கிட்ஸு, 89 கிட்ஸ்லாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த 10 பைசா பாருங்க, 10 பைசா. இந்த 10 பைசா நம்ம பார்த்துருப்போம், இந்த 2 பைசா. அதுக்கப்புறம் 20 பைசா பாருங்கள், இது வித்தியாசமாக இருக்குது. 20 பைசா இதெல்லாம் ஒரு 20 பைசா அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 25 பைசாவும் பார்த்தோம். இதெல்லாம் எதுக்கு போகிறோன்னா, இந்த 2K கிட்ஸு சொல்கிறாங்க, அவங்க இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது மோஸ்ட்லி. இந்த 50 பைசா, இந்த பாருங்கள் 1 ரூபா காயின் தெரியும். 1 ரூபா நோட்டு மோஸ்ட்லி பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. பாருங்கள், அப்படியே புதுசாக வச்சுருக்கோம். நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணோம். 2 ரூபா நோட்டும் பார்த்துருக்க மாட்டோம். 2 ரூபா காயின் இதோ பார்த்துருக்காங்க. அந்த காலத்தில் 2 ரூபா காயின் இப்படி பாருங்கள், 2 ரூபா நோட்டு. 5 ரூபா காயின் ஓகே, இது தெரியும். ஆனால் 5 ரூபா நோட்டு பாருங்கள், இது பழைய நோட்டு. இது ரெண்டுமே பழைய நோட்டு. இப்போலாம் அச்சு அடிக்கிறது இல்லை. பாருங்கள், இதெல்லாம் பழைய நோட்டு, இது ரெண்டும். அதுக்கப்புறம் 10 ரூபா நோட்டு, இது பழைய 10 நோட்டு தெரியும். புது 10 நோட்டு. 20 ரூபா நோட்டு, இது பாருங்கள், இது பழைய 20 ரூபா நோட்டு, இது புது 20 நோட்டு. மோஸ்ட்லி இந்த 50 ரூபா நோட்டு அந்த காலத்தில் கள்ள நோட்டு அடிக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க, தெரியும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த 50 ரூபா நோட்டு அந்த காலத்தில் அடிப்பாங்க. இந்த 100 ரூபா நோட்டு ஓல்டு. ஆனால் இந்த கடைசியாக இருக்க 100 ரூபா நோட்டு தான் ரொம்ப பழசு. இது எந்த வருஷம் எனக்கு தெரியல, பட் ஆனால் இது ரொம்ப பழமையான நோட்டு, ஓகேங்களா. இந்த 100 ரூபா நோட்டுலாம் கூட மோஸ்ட்லி இப்போலாம் எதுவுமே அச்சடிக்கிறது இல்லை. எல்லா கரன்சியும் மாற்றிட்டாங்க. இதெல்லாம் ஓல்டு மெமரி தான். ஓட்டக்காலில் தான் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓட்டக்கால்லேருந்து என்கிட்ட 100 ரூபா நோட்டு, இன்னும் 200, 500 இருக்குது. ஆனால் 200, 500 இந்த காலத்தில் வந்தது போல இது. இந்த 100. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் எல்லா காயினும் பார்த்துருப்பீங்க. இது ஓட்ட கால்னா, அந்த காலத்தில் எந்த காலம் தெரியல எனக்கு. ஓட்ட கால்னா 1 பைசா, அது பாருங்க 1 பைசா. அதுக்கப்புறம் 2 பைசா பாருங்கள், எவ்வளோ லைன் ஃபுல்லாக 2 பைசா. அது வரைக்கும் 2 பைசா தான். அதுக்கப்புறம் பாருங்கள் 3 பைசா என் லைஃப்பில் நான் பார்த்தது. 3 பைசா இல்லை, அந்த ஓட்ட கால்லேருந்து 3 பைசா வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஆனால் 5 பைசாவை நான் பார்த்துருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்குது. 5 பைசாவுக்கு நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். 90s கிட்ஸு, 89 கிட்ஸ்லாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த 10 பைசா பாருங்கள், 10 பைசா. இந்த 10 பைசா நம்ம பார்த்துருப்போம், இந்த 2 பைசா. அதுக்கப்புறம் 20 பைசா பாருங்கள், இது வித்தியாசமாக இருக்குது. 20 பைசா இதெல்லாம் ஒரு 20 பைசா அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 25 பைசாவும் பார்த்தோம். இதெல்லாம் எதுக்கு போகிறோன்னா, இந்த 2K கிட்ஸு சொல்கிறாங்க, அவங்க இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது மோஸ்ட்லி. இந்த 50 பைசா, இந்த பாருங்கள் 1 ரூபா காயின் தெரியும். 1 ரூபா நோட்டு மோஸ்ட்லி பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. பாருங்கள், அப்படியே புதுசாக வச்சுருக்கோம். நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணோம்.